ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து கோவிலுக்கு கிளம்பியாச்சு. எந்த கோவில்னு பார்த்தீங்கன்னா பூதனாட்சி அம்மன் கோவில் தான். அந்த கோவிலுக்கு நான் போனதே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பயங்கர பிரசித்தி பெற்ற சாமி. அதுவும் இல்லாமல் கூட்டம் அவ்வளோ கூட்டம் வருங்களாமா. ஆயிரக்கணக்கான கிடாயெல்லாம் வெட்டுவாங்களாமா. கேள்விப்பட்டதோட சரி, நான் இன்னும் போனதே இல்லை. எங்கள் அம்மா தான் போயிருக்காங்களாமா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. சரி, இன்றைக்கி வந்து மறுபூசை. போன வாரம் வந்து கோவில் திருவிழா அப்போலாம் எக்கச்சக்க கூட்டம் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நிறைய பேர் வீடியோ கூட போட்டிருந்தாங்க. இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கி வந்து மறுபூசை அப்பவும் ரொம்ப கூட்டமாக இருக்குமாமா. இப்போ மதியம் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து கிளம்பி போகிறோம். நானும் எங்கள் அம்மா சக்தி 3 பேர் தான் கிளம்பிட்டோம். ஓகே, வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் உங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேன். சரிங்களா, வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்டே வேலை வாங்கிட்டுருக்காங்க. பூட்டு கூட பூட்டாமல் போய் ரெடியாக ஏறி வச்சுருக்காங்க. இப்போ எண்ணெய் பூட்டு எடுத்துக்கலாம், சாவி எடுத்து வாங்குறாங்க. பார்த்து இவர் இந்த பிஸ்தா வந்து பாட்டு போடாமல் வண்டி எடுக்க மாட்டாங்க. பாட்டு பாடிட்டு இருக்குது. வீடியோ எடுக்கிறக்கலாம் இப்படியே தான் நம்மளை இடைஞ்சல் பண்ணுவாங்க. காப்பி ரைட் வர மாதிரி. என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு பூ, 2 பூ இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அது ஒன்றா தின்னுவாட்டும் இல்லை. அம்மா பார்த்தீங்களா, அப்படியே பச்சை பச்சை நிறமே, பச்சை நிறமே. இங்கே வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியை நாங்கள் வந்து அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பெட்ரோல் அடி போயிட்டுருக்குறோம். இங்கே வருமா கம்மங்கூழ் கடை இங்கெல்லாம் வந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே வந்து இடம் வாங்கி போட்டோம்னா டெவலப் ஆகும் ஏரியாங்கிறாங்களா, அது மாதிரி இதுதான் உதாரணம். ஏமா 10 வருஷத்தில் இவ்வளோ ஒரு டெவலப்பு. பெட்ரோல் பங்க்கு, பேக்கரி, அப்புறம் அந்த சைடு ஒர்க் ஷாப். 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பங்க்கு, பேக்கரி, ஒர்க் ஷாப் எதுவுமே இல்லை. இப்போ வந்து இதெல்லாம் கட்டிட்டாங்க. இந்த பக்கம் சைட்டு வாங்கினவங்களுக்கு பெனிஃபிட். இந்த பேக்கரிக்கு அடுத்தது தான் சைட்டு. டெவலப் ஆகும் ஒரு நாளைக்கு அப்படிங்கிறாங்களா, அது இதுதான். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க எவ்வளோ தூர கூட்டம்னு. லைன் அங்கே இருந்து இருக்குது. செட்டியாமலை மாமா. வெயில் வேற 100 மட்டும் மண்டையை பிளக்கிறது வெயில். ஃப்ரெண்ட்ஸ், லைனில் நிற்கிறோம். லைனில் நின்று சாமியை கும்பிட்டு அதுக்காக திருப்தியாக போய்க்கலான்னு சொல்லிட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல லைனில் நின்றாச்சு. நாங்கள் தான் லாஸ்ட்டு. பார்ப்போம் டைம் இப்போ எவ்வளோன்னு. இப்போ டைம் எவ்வளோங்க ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ 1 மணி ஆயிடுச்சு. பார்ப்போம் எவ்வளோ நேரம் ஆகுது. வண்டி பாருங்க எக்கச்சக்கமான பைக்கு, காரு. கூட்டம்னா கூட்டம். அந்த சைடு ஃபுல்லாக பைக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்திருக்கீங்களான்னு சொல்லுங்கள். வருஷம் வருஷம் வர்றவங்களாம் இருப்பீங்க. அவங்க இதுதான் ஃபஸ்ட் டைம். வர மாட்டேங்குது. இன்னும் வர மாட்டேங்குது. சுற்றியும் தள்ளி. சாமி எடுக்கவே இல்லையே நான். இப்போதான் இங்கே நிற்கிறோம். சாமிங்கிற சாமி எடுக்கல, வெளியில தான் எடுத்துட்டு இருக்கிறேன். இங்கெல்லாம் தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நொந்து நூடுல்ஸ் ஆகி ஆனால் சாப்பிடவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். மூச்சு அடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கே தண்ணியும் கொண்டு போகலையா. 2 வாய் தான் சாப்பிட்ருப்பேன். அதுக்கு லைனில் நிற்காமல் நாங்கள் அம்மன் வந்துருக்கலாம். இருந்தாலும் சரி சாமி பிரசாதம் சாப்பிட்றது நல்லதுன்ட்டு சாப்பிட்டு வந்து வெயில் தாக்கத்தினால் ஒரு கப்பைஸ் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். தண்ணி பார்த்தீங்கன்னா வண்டியிலே வச்சு போயிட்டோம். ஆகி போச்சுங்க நண்பர்களே, ஹாட் வாட்டர் ஆகி போச்சுங்க. அதான் கொதிக்க வச்சு ஊற்றி வச்ச மாதிரி இருக்குது. அதுவும் தாகத்துக்கு குடிக்க முடியல. என்னாலும் முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல, இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சாமி நல்ல முறையாக தரிசனம் பண்ணணும். ஒன்றே போதும் எங்களுக்கு. எந்த மழை போல கஷ்டம் வந்தாலும் பனி போல நீக்கிட்டு இருக்குது. ஆமாம், பரவாயில்ல. யாரெல்லாம் வந்திருந்தீங்க இந்த வருஷம்னு சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி யாராவது வந்திருந்தீங்கனாலும் சொல்லுங்கள். வரலைன்னா அடுத்த வருஷம் வாங்க. சரிங்களா? ஒரு வருஷம் ஒரு பஸ்ஸு நான் சாமி முறைக்கு லைன் நிற்கும் போதே பார்த்துட்டேன். பார்த்தா 2 லேட் பஸ்லேயும் வந்துடலாம். பஸ்ஸே வருதா?
யாராவது வரலன்னா அடுத்த டைம் வாங்க சரிங்களா. இப்போ தான் இன்ஸ்டாகிராம்லலாம் போட்டுறாங்களே, இவ்வளோ நாள் தெரியாமல் இருக்குது, இப்போலாம் இன்ஸ்டாகிராமில் போட்டுருவாங்க. அதனால் நீங்கள் வந்துடலாம். செந்தூர் கடலால் யாட்டைங்க நண்பர்களே. ஓ எங்கார கூட்டம், அந்த கூட்டத்துலேயும் அந்த சாப்பாட்டுக்கு நிற்கிறவங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுதான் எப்படின்னு எனக்கு தெரியல. சரி ஐஸ்கிரீம் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு வரேன்.